வெல்கம் டு நிரஞ்சனா ஹெர்பல் ப்ராடக்ட். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 700 ml வந்து 700 ml வந்து எடுத்துருக்கோம் தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி இதை ரெடி பண்ணுறதையும் நான் சொல்கிறேன். நெல்லிக்காய் வந்து 3 நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் இண்டிகோ லீஃப், அதாவது நீடி அவுரின்னு சொல்லக்கூடிய அவுரி லீஃப். இது வந்து இப்போ ஃப்ரெஷ் இல்லை, அதனால் ட்ரையும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து மதுக்கார பட்டைங்க. நீங்கள் ஆயில் வந்து எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கருவேப்பிலை எல்லாம் காமனாக, கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய், இந்த மாதிரி ஹெர்பல் ஆயில் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து ஒரு புது விதமான ஆயில் வந்து செய்ய போகிறோம். எப்படி அப்படின்னா மதுக்கார பட்டை. இது வந்து யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யாரும் வந்து ஆயில் இது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சர்ச் பண்ண வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் இதை இப்போ யாரும் ரெடி பண்ணி பார்க்கல. ஆனால் இது நம்ம வந்து ஒரு 5-6 வருஷமாகவே நம்ம வந்து இதை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து ஆகும். இன்னொரு இதில் முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதுங்களுக்கு இந்த இடையில வந்த ஸ்கால்பில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ரெண்டாவது என்ன, பொடுகு இந்த மாதிரி ஏற்படாது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடி வந்து நரைக்காதுங்க. சின்ன வயசுலேருந்து ஆயில் வந்து நம்ம தடவுறோம் தான். சின்ன வயசுலேருந்து நம்ம இருக்க வரைக்கும் ஆயில் ஹேருக்கு வைப்போம். அப்போ இந்த ஆயில் வந்து தடவிட்டு வந்தோம் அப்படின்னா தலைமுடி வந்து எத்தனை வயசானாலும் பிள்ளைங்களுக்கு வந்து முடி நரைக்காதுங்க. அதுக்காக தான் இந்த மதுக்கார பட்டை. நேச்சுராகவே வந்து தலைமுடிக்கு வந்து கருப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது இது. திடீர்னுலாம் கொடுத்துறாதுங்க. ஒரு டைம் போட்டால் கருப்பு நிறம்லாம் வராது. இதை பயன்படுத்த தான் இதோட நீல நிறம் வந்து ஃபஸ்ட்டு தலைமுடியில் ஆட் ஆகும், ஒட்டிடும். அதுக்கப்புறம் தான் வந்து கருப்பு நிறத்துக்கு வருங்க. அடுத்து நம்ம என்ன அப்படின்னா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இதை வந்து அடித்தே சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? நெல்லிக்காய் போட்டாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு போதும். அடுத்து வந்து அவரையும் சேர்த்துக்கிட்டோம். அடுத்து வந்து மதுக்கார பட்டை ஒரு கை சேர்த்துக்கிட்டோம். இது வந்து எவ்வளோனா 700 ml வந்து நான் அளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துவோம். இது எதுக்கு அப்படின்னா, தலையில் வந்து புழுவெட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சரி செஞ்சிடும். அதாவது இந்த ஒரு ஆயிலில் வந்து எத்தனை நன்மைகள்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு மூலிகையிலையுமே வந்து ஒவ்வொரு பயன்கள் இருக்குது. கடவுள் வந்து நம்மளை படைக்கும் போது